ஆ, அந்த பசங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணுங்கிற நினைப்பு இட்ஸ் ரியலி கிரேட். தப்பு இல்லைண்ணே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு தான் ஆகணும். அவங்க ஊனமுற்றவங்கள. அவங்க இல்லடா ஊனமுற்றவங்க. எல்லாம் இருந்தும் உதவி பண்ண மனசு இல்லாதவங்க தான் ஊனமுற்றவங்க. கை இல்லாத அந்த பொண்ணு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு எல்லார் கையிலையும் காலில் விழுந்து கெஞ்சினப்போ வாய்ப்பு இருந்தும் ஒருத்தரும் உதவல. ராஸ்கல்ஸ். விட்டு தள்ளுங்கண்ணே, இந்த மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னு யோசிக்கவே மாட்டாங்கண்ணே. உதவி பண்ணணுங்கிற யோசனை இல்லாம இல்ல, செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லாம. எல்லாரும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது செய்யணும். ஆமாண்ணே, நீ சொன்னது சரிதான். அது சரி, நீ இதுக்கு முன்னாடி யாருக்காவது உதவி பண்ணிருக்கியா? யாருக்காச்சும் உதவினா? சரி, ஃபியூச்சர்ல எத்தனை பேருக்கு உதவி பண்ணுவ? ஃபியூச்சர்லனா ஒரு 50, 100, 150 வரைக்கும். தேவையில்லை, ஜஸ்ட் 3 பேருக்கு உதவி செய்யுங்க. மொத்தமா இந்த உலகத்தையே மாத்திரலாம். 3 பேருக்கு உதவி பண்ணா அந்த உலகத்தையே மாத்திட முடியுமா? அது எப்படினே முடியும்? முடியும். இது நான் வந்து ஒரு 3 பேருக்கு உதவி பண்ணுவேன். அந்த 3 பேர்கிட்ட இருந்து நான் தேங்க்ஸை எதிர்பார்க்காம அவங்கள ஒரு 3 பேருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பேன். 3 பேரா பெருகி கடைசியில ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற நினைப்பு ஆழமா பதியும். யாரோ முகம் தெரியாதவங்களுக்கு நாம உதவி பண்ணப்போ அவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நினைப்பு ஆழமா வரும். இந்த உலகத்துல மனுஷனுக்கு உதவி பண்றது அந்த கடவுள் இல்லடா, மனுஷனுக்கு மனுஷன்தான் உதவி பண்ணணும். கரண்ட்டையும் பல்பையும் அந்த கடவுள் உருவாக்கல. இன்டர்நெட்ல இருந்து ரோபோட் வரைக்கும் எல்லாத்தையும் மனுஷன் தான் உருவாக்கியிருக்கான். மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பாங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு.